வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஹ்மிஸ் டைரி. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொடைக்கானலுக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு கொடைக்கானல் போகிறோமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு 3-4 வீடியோவை அப்படி தான் போட்டுக்கிருக்கோம். ஏன்னா நம்ம டூர் போன வீடியோலாம் லைனாக 1 by 1 போட்டுக்கிருக்கோம். அந்த டூர் போன வீடியோவில் இதுவும் ஒரு வீடியோ. இப்போ நம்ம கொடைக்கானல் ஏற போகிறோம். கொடைக்கானல் மலை ஏறும்போது ஒவ்வொரு வியூவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நின்று பார்த்துட்டு போகலாம் பொறுமையாக. ஆனால் நாங்கள் நின்று எந்த இடத்துலையும் பார்க்கல, ஸ்பீடாக போயாச்சு. அப்படி ஒவ்வொரு அழகையும் ரசிச்சுட்டு நம்ம கொடைக்கானலில் வந்து சேர்ந்தாச்சு. மணி வந்து நம்ம கொடைக்கானலுக்கு வரும்போது ஒரு 8:30-9:30 இருக்கும். பார்த்தா ஃபுல் டிராஃபிக்கு. வண்டி நவளவே முடியலை. ஏன்டா இவ்வளோ டிராஃபிக் நீட்டலாம், அவ்வளோ டிராஃபிக்கு. அப்புறம் அப்படியே அந்த டிராஃபிக்கில் ரூம்பை கண்டுபிடிக்க பெரிய பாடாயிடுச்சு. ரூம்பே கிடைக்கல. ஃபுல் கொடைக்கானல்லையுமே ரூம்பு காலியாக அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு ரூம்பை வந்து பிடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் தங்கின ரூம்பு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரூம்பு இல்லை, இது ஒரு தனி வீடாக நம்மளுக்கு தந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 3500 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 2 நாள் மொத்தமாக இருந்தோம். 7 ரூபா கொடுத்தோம். 7 ரூபா மட்டும் இல்லாமல் சாப்பாடும் இந்த வீட்டு சாப்பாடாக செஞ்சு தந்துட்டாங்க. அதுக்கு தனி சார்ஜ் வாங்கினாங்க. இந்த வீடு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த வீட்டை ஃபுல்லுமே இந்த கருங்கல்லால் வச்சு தான் கட்டியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக இருந்துச்சு. நீங்களும் வீடு கட்ட அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கட்டி பாருங்கள், பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் வந்து உள்ள ஒரு ஹாலு, அப்புறம் கிச்சன் இருந்துச்சு. 2 பெட்ரூம் இருந்துச்சு. ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருந்துச்சு. ஒரு பெட்ரூமில் பாத்ரூம் இல்லை. அதுக்கு பதிலாக வெளியே வந்து பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க. பெட்ரூம் மட்டும் என்ன, ஃபுல் வீடே அந்த கருங்கல் ஃபுல்லாக அங்கங்கே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்க. அப்புறம் நைட் அந்த வீட்டில் தங்கிட்டு காலையில் கிளம்பியாச்சு. நைட்டு சொன்னல டிராஃபிக்காக இருக்குன்னு. பாருங்கள் நீங்களே,
இங்கே நாங்கள் போகிறதுமே ஒரு 10 வண்டி போனதுக்கப்புறம் தான் நவண்டுச்சு. ஃபுல் டிராஃபிக் கொடைக்கானலே. ஏன்டா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டோம், இது சீசன் ஒன்றுன்னு சொன்னாங்க. இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமைனால ஃபுல் கேரளா கூட்டமே கொடைக்கானலில் தான் இருந்துச்சு. அதாவது எந்த அளவுக்குன்னா 50,000 பேர் இருக்க வேண்டிய கொடைக்கானலில் 3 லட்சம் மக்கள் இருந்தாங்களாம். அப்பப்பப்பா, ரூம் கிடைக்காம நாங்கள் பட்ட பாடு நைட்டே அவ்வளோ பாடு. அதுக்கு மேலே சுற்றி பார்க்கலான்னு காலையில் கிளம்புனா அதை விட ஒரு இடம் இல்லை பார்க்குறதுக்கு. அப்புறம் எப்படியோ அந்த டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு இந்த போட்டிங் பிளேஸுக்கு வந்தாச்சு. இங்கே போட்டிங் எல்லாமே இருக்கும். முன்னாடியே வந்திருக்கோம், அதோட இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடமே சரியான கூட்டம். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, வேறு எங்கேயும் போக முடியலை, நகரவே முடியலை கார் எடுத்தால். அதனால் இங்கே வந்தாச்சு. இங்கே சைக்கிள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. என் தம்பி மச்சான் எல்லோரும் வாங்கி சைக்கிள் ஓட்டினாங்க. அப்புறம் அந்த மாதிரி குதிரையும் ஓட்டிகிட்டு போனாங்க நிறைய பேர். நாங்கள் போல குதிரையில். அப்புறம் இங்கிட்டு போட்டிங் போய்க்கிருந்தாங்க. கூட்டம் தான் சரியான கூட்டம்ப்பா. சொல்லும்போதே எனக்கு சிரிப்பு வருது. ஏன்டா இவ்வளோ கூட்டம் கொடைக்கானல்ல அப்படின்னு. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதுலேயும் போகிற மாதிரி இல்லை கூட்டம். அப்புறம் பசிச்சின்னு ஒரு சோளம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு மேகி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துடுச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன அப்படியே கிளம்பியாச்சு. தம்பி மட்டும் சைக்கிள் ஓட்டினாங்க, அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே உட்காந்துருந்தோம். அப்புறம் அக்கா எல்லோரும் வந்து கடைக்கு போயிருந்தாங்க, அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு காரில் கிளம்பியாச்சு. அந்த லேக் வந்து பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் கார் எடுத்து போகுது. அது ஒரு 8 கிலோமீட்டர் அந்த லேக்கை சுற்றுவோம்ல. புதுசாக தெரியாதவங்க போனாலாம் வழி மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரமா போய்க்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த லேக்கை கொஞ்சம் சுற்றினாலே இந்த கடைகள் தான் வருது. ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி, வாங்க மாதிரி இல்லை, எதுவுமே வாங்குற மாதிரி. ஒன்று கேட்டாலே எல்லாமே 300 500 அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க பேசி. அப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. வேறு எங்கெல்லாம் போகணுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.